எல்லாம் இயேசுவின் நிமித்தமே. இந்த ஒரு வெளிப்பாடு வேதத்துல ரொம்பவே முக்கியமானது. இது நம்முடைய குற்ற உணர்வையும் சுய முயற்சியையும் அழிச்சிடும். ஈசாக்கு ஆசீர்வாதமா இருந்ததுக்கு காரணம் அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுதான். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு, ஈசாக்கு அனுபவிச்சாரு. இது ஒரு முக்கியமான சத்தியம். இதை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். பாருங்க, ஈசாக்கு தன்னுடைய சொந்த முயற்சியினாலேயோ தன்னுடைய தகுதியினாலேயோ இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளல. ஆபிரகாமினுடைய தகுதி தான் ஈசாக்கினுடைய கணக்குல மாற்றப்பட்டுச்சு. அப்ப ஆபிரகாமுடைய வாரிசு அவங்களுக்கே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் வருதுன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்பனா நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய வாரிசு தானே? நமக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை நம்ம சுதந்திரிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இயேசுவின் நிமித்தம். இயேசு நீதியின் கிரியை நிமித்தமா நீதியின் பரிபூர்ணத்தையும் கிருபையின் பரிபூர்ணத்தையும் பெற்று தந்திருக்கிறாரு. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் ஈசாக்குக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்னு சொன்னா, இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம உரிமை பாராட்டணும், இதை நாம பெற்றுக்கொள்ளணும். இயேசு ஒருத்தர் தாங்க எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து எல்லா நீதியையும் நிறைவேற்றி முடித்தாரு. நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இயேசு பரலோகத்திலிருந்து பரலோக சந்தோஷத்தையே விட்டு பூலோகத்துக்கு மனுபுத்திரனா இறங்கி வந்தாரு. நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரே காரணத்துக்காக மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இல்ல? இன்னும் இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணுமா? தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களுடைய கிறிஸ்துவுக்குள் அனுதினமும் உன்னை பார் என்ற புத்தகத்தை வாங்கி படிங்க.